பார்த்தோம்னா 6th கடைசி இயல் 9வது இயல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் கொடுத்துருக்காங்க. இரக்கம் என்பது தலைச்சிறந்த பண்பு. எது தலைச்சிறந்த பண்பு? இரக்கம். மனிதர்கிட்ட மட்டும் கிடையாது, எல்லா உயிரிட்டையும் இரக்கம் கொள்ள வேண்டும் சொல்றாங்க. பிற உயிர்களை தம்முயிர் போல் எண்ணி காக்க வேண்டும், அதுவே சான்றோர் போற்றும் உயிர் இரக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்விரக்கமே மனித குலத்தை வாழ வைக்கிறது. உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். அவரின் அறிவுரையை அறிவோம் வாருங்கள். முன்கதை சுருக்கம். அரச வாழ்வை தொடர்ந்து நள்ளிரவில் அரண்மனை விட்டு வந்தவர் புத்தபிரான். பிம்பிசார மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன. அவற்றில் நடுவில் அடிபட்டு வலியால் துடித்துக் கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் தோளில் சுமந்து சென்றார். யாகசாலையை அடைந்தார். மன்னனுக்கு அறிவுரை கூறினார். நாடெங்கும் உயிர்கொலை தடுத்து நிறுத்தினார். ஓகே, ஸோ இதில் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, அரச வாழ்வை தொடர்ந்து எந்த டைம்ல போனாரு? நள்ளிரவில். எங்கிருந்து போனாரு? அரண்மனை விட்டு போனாரு. யாரு? புத்தர். நெக்ஸ்ட், யாரோட யாகத்துக்காக ஆடுகள் எல்லாம் கொண்டு போயிட்டு இருந்தாங்க பார்த்தோம்னா, பிம்பிசார மன்னன். அது நடுவில் இருந்த அடிபட்டு வழியால் துடிச்ச ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு புத்தர் அங்கே போய் அவருக்கு அறிவுரை பண்ணி நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்து நிறுத்துறாரு. ஓகே, நெக்ஸ்ட் அது ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன், நேரில் நிற்கவும் அஞ்சினாரே. குன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும். வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா. யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பது அன்னதேயாம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுதும் அறிவீரோ. நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீர்நிலம் முற்றுமே ஆண்டிடலாம். பாரினில் மாறி புளிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலீரோ. காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடுதன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடி மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணினீரோ. அம்புவி மீதில் ஆடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரளவோ. நம்பி இருப்பவர் கும்மி எழுந்திடல் நன்மை உமக்கு வருமோ ஐயா. 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. ஆதலால் தீவினை செய்ய வேண்டா, ஏழை ஆட்டின் உயிரை வாங்க வேண்டா. பூதலன் தன்னை நரகமது ஆக்கிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயா. ஸோ இதை சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கவிமணி தேசிய விநாயகனார். சொல்லும் பொருளும். அஞ்சினர் பயந்தனர். கருணை இரக்கம். விழும் ஆகாது முடியாது. நீள் நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும். மாறி மலை. கும்பினா வயிறு, பூதலம்னா பூமி, பார்னா உலகம். ஸோ இதில் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. கும்பினா வயிறு, பூதலம்னா பூமி, பார்னா உலகம். ஓகே, மாறினா மடிந்து. யாகசாலையில் நின்றவர் அனைவரும் புத்தபிரானை கண்டு நடுங்கினர். அவர் முன்னால் நிற்கவும் அஞ்சினர். கூடியிருந்த மக்களில் முன்னால் இரக்கமே உருவான புத்தபிரான் கூறிய ஒரே கேளுங்கள். வாழ்கின்ற உயிரை அழிப்பது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எளிய செயல். ஆனால் இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது மன்னனாலும் முடியாத செயல். எல்லோரும் தம் உயிரை பெரிதாக மதித்து பாதுகாக்கின்றனர். எறும்பு கூட தன் உயிரை காத்துக்கொள்ள பாடுபடுவதை அறியாதவர் உண்டோ. நேர்மையான இரக்கம் மனம் கொண்டிருப்பவரால் மட்டுமே பரந்த இவ்வுலகம் முழுவதையும் ஆட்சி செய்ய முடியும். உலகில் மழை பெய்வதால் வயல் பக்குவம் அடைவதை அறியாதவர் உண்டோ. எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர். இந்த மலைப்பொருளை அறியாதவர் பிற உயிர்களை வருத்தி தாமும் துன்புறுவர். காடு மலையெல்லாம் மேய்ந்து வருகிறது ஆடு. அது தன் குட்டி வருந்திடும் வகையில் பாலையெல்லாம் மக்களுக்கு தருகிறது. இதை தீய செயல் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இந்த உலகில் ஆடுகளும் உங்களை நம்பி இருக்கும் உயிர்கள் அன்றோ. நம்மை நம்பி இருப்பவரின் வயிறு எரியும் வகையில் நடந்து கொள்வதால் உங்களுக்கு நன்மை கிடைக்குமா? 1000 பாவங்கள் செய்துவிட்டு ஆட்டின் உயிரை எடுப்பதால் பாவங்கள் நீங்கிவிடுமா? ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாது. ஆகையால் தீய செயல்களை செய்யாதீர்கள், பிற உயிர்களை கொள்ளும் செயலை செய்யாதீர்கள். இந்த பூமியை மகிழ்ச்சியற்றதாக மாற்றிவிடும் எண்ணத்தை உங்களை விட்டு நீக்குங்கள். இங்கு மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களும் மகிழ்வோடு வாழ வழி தேயுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ நூல்வெளி என்னன்னு பார்த்தோம்னா தேசிய விநாயகனார், கவிமணி தேசிய விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். அதே மாதிரி 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். கவிமணி என்று பட்டம் பெற்றவர். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா, அதாவது லைட் ஆஃப் ஏஷியா என்னும் நாவலை தழுவி எழுதப்பட்டது. இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. ஸோ இதில் கொஸ்டின் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் எந்த நூற்றாண்டுல வாழ்ந்தாருன்னு கேட்கலாம். இதே மாதிரி ஒன்று பார்த்தோம், பாரதியார் 20ஆம் நூற்றாண்டோட ஒரு ஒப்பற்ற கவிஞர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இவர் தேசிய விநாயகர் 20ஆம் நூற்றில் வாழ்ந்த ஒரு கவிஞர், அவ்வளவுதான்.
அதே மாதிரி பார்த்தோம்னா எத்தனை ஆண்டு பள்ளி ஆசிரியராக பணியாற்றுகிறார்னு பார்த்தோம்னா 36 ஆண்டுகள். ஸோ இது வந்து கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. எத்தனை ஆண்டு? 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக என்னவாக பள்ளி ஆசிரியராக பணியாற்றுகிறார். இவருக்கு வந்து நம்மளுக்கு தேசிய கவிமணி தேசிய விநாயக பிள்ளை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அது மூலம் கவிமணின்றது ஞாபகம் வந்துடும். என்னென்னலாம் எழுதியிருக்காரு பார்த்தோம்னா ஆசிய ஜோதி எழுதியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தோம்னா ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் அப்படின்றவர் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா அப்படின்ற நூலை கல்வி இந்த இது வந்து எழுதியிருக்காரு. இந்த நூல் பார்த்தோம்னா புத்தரோட வரலாற்றை கூறுகிறது. ஸோ யார் எழுதுனாங்க? ஆங்கில மொழியில் எழுதுனா எட்வின் அர்னால்டு எழுதி லைட் ஆஃப் ஏசியா அப்படின்ற நூலை கல்வி தான் இதை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த லைட் ஆஃப் ஏசியா வந்து எதை பற்றி சொல்லுவது பார்த்தோம்னா புத்தரோட வரலாற்றை கூறுகிறது. ஓகே, புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யாருன்னா எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர், தம்மை மட்டும் காத்துக்க தன் குடும்பத்தினர், எல்லா உயிரிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா தீவினை. எளிதாகும் அதை பிரிச்சோம்னா எளிது கூட்டல் ஆகும். எங்க இருக்கு பாலை எல்லாம் அப்படின்னா பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர். இருக்கு இன்னுயிர். மலை கூட்டல் எல்லாம் மலையலாம். மலை எல்லாம் கிடையாது எல்லாம். இவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க, போட்டக்கூடாது. மலை எல்லாம். அடுத்து ஒரு உரைநடை. மனிதநேயம். இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வது ஈகை. பசி என்று வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும். தீமை செய்வதற்கும் நன்மையை செய்ய வேண்டும். ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும். பிறர் துன்பத்தை நமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும். இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்வு அடைவர். அப்படி வாழ்ந்தோரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை காண்போம் அப்படின்றாங்க. ஸோ உலகில் எந்த ஆறும் தனது தாகத்திற்காக ஓடுவதில்லை. எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை. எந்த மரமும் தனக்காக கனிகளை உருவாக்குவதில்லை. இவற்றைப் போல மனிதனும் தனக்கென வாழாமல் பிறக்கென வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்வதற்கு அறம், பொறுமை, பரிவு, நன்றி உணவு, இன்சொல் பேசுதல் போன்றவை தேவை. ஸோ கொஸ்டின் பாயிண்ட் ஆரம்பிக்குது பாருங்க. ஸோ ஒருத்தர் வந்து தனக்கென வாழாமல் பிறக்கென வாழணும் அப்படின்றாங்க. அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா அருள், பொறுமை, பரிவு, நன்றி, உணர்வு, இன்சொல் பேசுதல். இந்த மாதிரி 6 விஷயம் தேவை அப்படின்றாங்க. ஸோ கேட்கலாம். அருள், பொறுமை, பரிவு, நன்றி, உணர்வு, இன்சொல் பேசுதல் அப்படின்றாங்க. அதுவே மனிதநேயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனிதநேயத்தோட வாழ்றவங்க தான் வாழ்ந்தால்தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, தமக்கென முயலான் ஒன்றால் பிறக்கென முயலுவர் உண்மையானே அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கொடுத்தாங்க. இது எந்த அடியில் வந்து பார்த்தோம்னா புறநானூறு. அதாவது தமக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு முயலாம மற்றவர்கள் சொல்லிட்டு செய்யறாங்க பார்த்தியா, அவங்க தான் ஒரு உண்மையான ஒரு மனுஷங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது இதில் வந்து பார்த்தோம்னா புறநானூறு. தமக்கென முயலான் ஒன்றால் பிறக்கென முயல் அப்படின்னு சொல்லி சொன்னது புறநானூறு. ஓகே, நம்ம அன்பு பரிவு அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் வந்து வள்ளலார் சொல்லுவோம். அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வள்ளலார் வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்வை வந்து பலரும் கூறுவதுண்டு. அது என்னன்னா, வள்ளலார் தம் இளம் வயதில் ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார். நீண்ட தூரம் நடந்ததால் களைப்பு ஏற்பட்டது. எனவே ஓய்வெடுக்க விரும்பினார். வழியில் சத்திரம் ஒன்று இருந்தது. அதன் திண்ணையில் படுத்து உறங்கினார். அப்போது ஒருவன் அங்கு வந்தான். படுத்திருந்த வள்ளலாரின் காதில் கடுக்கன் இருப்பதை கண்டான். அதனை தனதாக்கிக் கொள்ள முடிவெடுத்தான். தங்க கடுக்கனை மெதுவாக கழற்றினான். அவனது செயலை அறிந்தும் வள்ளலார் கண்மூடியபடியே படுத்திருந்தார். ஒரு கடுக்கனை கழற்றியவுடன் மறுகாதில் உள்ள கடுக்கனை அவன் கழற்றுவதற்கு ஏதுவாக திரும்பி படுத்தார். அவன் அதையும் கழற்றிக் கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்ற செல்ல முற்பட்டான். அப்போது வள்ளலார் மென்மையான குரலில், அப்பா, இவை 2ம் தங்க கடுக்கன்கள். குறைந்த விலைக்கு விற்று விடாது. மேலும் ஒரு கடுக்கனுடன் சென்றால் உன்னை திருடன் என எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். எனவே தான் 2 கடுக்கன்களையும் எடுத்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக திரும்பி படுத்தேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்றாங்க. ஸோ பரவாயில்ல. வள்ளலார் கூறியதை கேட்டு அவன் வெட்கி தலை குனிந்தான். இவ்வாறு தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் தான் வள்ளலார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஒரு பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான வருது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். நமக்கு நல்லாவே தெரியும் வள்ளலார் சொல்லிட்டு. ஸோ வள்ளலார் பார்த்தோம்னா மக்களின் பசிப்பினியை கண்டு உள்ளம் வாடினார். அதனை நீக்க விரும்பினார். தம் பெருமுயற்சியால் ஓகே கொஸ்டின் பாயிண்ட் பாருங்க. தம் பெருமுயற்சியால் வடலூரில் சத்திய தர்மசாலையை வந்து நிறுவுறாரு. எங்க? வடலூர் என்ன நிறுவுறாரு? சத்திய தர்மசாலை. வடலூர் சத்திய தர்மசாலை தொடங்கி உணவளிக்கிறார். பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேய செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், அன்பே உருவமான அன்னை தெரசா நெக்ஸ்ட் சொல்லுவோம் இல்லையா. ஒரு நாள் அன்னை தெரசா சாலையின் ஓரமாக நடந்து சென்றார். அப்போது வழியில் மூதாட்டி ஒருவர் சாலையின் ஓரம் படுத்திருந்தார். அவர் முகத்தை துணியால் மூடி இருந்தார். ஒரு கையால் பூனைக்குட்டியை அணைத்துக் கொண்டு இருந்தார். அன்னை தெரசா அவரின் அருகில் சென்று உற்று நோக்கினார். தொழுநோயின் கடுமையால் உண்டான வேதனை மூதாட்டின் முகத்தில் தெரிந்தது. கைகளில் விரல்கள் இல்லை. அன்னை தெரசா மனம் கலங்கினார். மூதாட்டியின் அருகே சென்று அவரை தொட்டு தூக்கினார்.
சாலையோரத்தில் படுத்திருப்பது ஏன் என கேட்டார். என்னை தொடாதீர்கள், என் நோய் உங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும். என் உறவினர்களே என்னை வெறுத்து விலக்கி விட்டனர். என்னுடன் பேசுவதில்லை. என்னை கண்டாலே விலகி ஓடுகின்றனர். இந்த பூனை மட்டுமே என்னுடன் இருக்கிறது என்றார் மூதாட்டி. இதை கேட்ட அன்னை தெரசா கண்ணீர் விட்டார். இவரைப் போல ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உதவி செய்ய யாருமின்றி வாடுவதைக் கண்டார். அக்காலத்தில் தொழுநோய் கடுமையான தொற்று நோயாக கருதப்பட்டது. கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா அவர்களுக்கு தொண்டு செய்ய முடிவெடுத்தார். தமது இறுதி காலம் வரை பிறருக்காகவே வாழ்ந்தார். ஸோ மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தார். ஸோ இது கொஸ்டின் ஏரியா. மக்களுக்கு செய்யும் பணியே மனிதனுக்கு இறைவனுக்கு செய்யும் பணின்னு சொல்லிட்டு வாழ்ந்தவர் யாருன்னு கேட்டோம்னா அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கின நம்ம அன்னை தெரசா. ஸோ அவங்களுக்கான ஒரு கோர்ஸ். வாழ்க்கை அப்படின்றது நீ சாகும் முறை இல்லை, மற்றவர் மனதில் நீ வாழும் முறை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா அன்னை தெரசா. அடுத்து யாருன்னு பார்த்தோம்னா கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்றவங்க. ஸோ அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்றதான். இவர் சிறு வயதில் தினமும் பள்ளிக்கூடம் செல்லும் போது சாலையோரத்தில் ஒரு சிறுவனை காண்பார். அவர் தன் தந்தையுடன் நமது வேலை செய்து கொண்டே இருப்பான். ஏன் அந்த சிறுவன் தன்னை போல் பள்ளிக்கு வரவில்லை என்ற கேள்வி அவர் உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருந்தது. தம் ஆசிரியரிடம் பெற்றோரிடம் இக்கேள்வியை கேட்டார். பணம் இல்லாததால் அச்சிறுவன் பள்ளிக்கு வரவில்லை. வீட்டில் உணவு தேவையை நிறைவு செய்ய பணம் வேண்டும். எனவே அவன் பணம் ஈட்ட வேலை பார்க்கிறான் என்று பதில் கிடைத்தது. அந்த பதில் அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது. அவருடைய மனித நேயம் பிற்காலத்தில் அவரை பள்ளி செல்லாத குழந்தைகள் மேல் பரிவு கொள்ள வைத்தது. அதற்காக அவர் குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கினார். ஸோ குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணது யாரு? கைலாஷ் சத்யார்த்தி. இந்த இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர்கள் முறையை ஒழிக்க பாடுபட்டு வருகிறார். கடந்த 30 ஆண்டுகளில் மட்டும் 80,000 கொஸ்டினேரியா 30 ஆண்டுல மட்டும் 80,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் செய்துள்ளார். குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்பை ஆற்றி வருகிறார். ஸோ குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணது, இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணது யாரு? கைலாஷ் சத்யார்த்தி. கிட்டத்தட்ட 30 வருஷத்துல 86,000 குழந்தை தொழிலாளர் 86,000 குழந்தை தொழிலாளர் மீட்டிருக்காரு. அதே மாதிரி 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் பார்த்தோம்னா நடைப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. ஸோ இதுதான் அவரோட ஒரு இது சொல்லலாம். ஸோ அவரோட கோட்ஸ் பார்த்தோம்னா குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு சொன்னது யார்? இந்த கோட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா கைலாஷ் சத்யார்த்தி. ஓகே. இவரை போல மனிதநேயம் மிக்க பலர் உள்ளனர். அமைப்பாக உதவுவது மட்டுமின்றி சூழலுக்கேற்ப மனிதநேயம் கொள்ளும் இவர்களைப் போல நாமும் மனிதநேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கும் மனிதநேயத்தை மலரச் செய்ய வேண்டும். எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு மனிதநேயமும் இருக்கும். ஸோ எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு மனிதநேயமும் இருக்கும். எல்லா இடத்திலும் அன்பு செலுத்துதல் பார்த்தோம்னா மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடம் அன்பு காட்டியவர் தான் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் தான் குழந்தையை பாதுகாப்பு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வள்ளலார். அவர் என்னன்னா பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்காக பாடியவர். அன்னை தெரசா நோயாளி கிட்ட வந்து அன்பு காட்டியவர். நெக்ஸ்ட் ஒரு விரிவானம். முடிவில் ஒரு தொடக்கம். பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குவது மட்டும் வள்ளல் தன்மை அன்று. நமது இறப்பிற்கு பின் மண்ணுக்கு செல்லும் உடல் உறுப்புகளை பிறர் வாழ வழங்குவதும் வள்ளல் தன்மையே. உறுப்பு கொடை செய்வோம், மண்ணில் ஒருவரையாவது வாழ வைப்போம். இன்றைய இந்த சூளுரை ஏற்போம். உறுப்பு கொடை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி நிகழ்வை அறிவோம் பாருங்க. ஓகே. ஸோ பெங்களூர்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. மாலை நேரத்துல அம்மா என் தோழிகள் வந்திருக்கிறார்கள், எங்களுடன் விளையாட வரமாட்டாயா என்று கேட்கிறார்கள். அவர்களுடன் நான் விளையாட போகட்டுமா அப்படின்னு கேட்டோன்னே அம்மாவும் அப்பாவும் கண் கலங்குகின்றன. உன் உடல்நிலை சரியாகட்டும் கண்ணு, நீ சீக்கிரமே விளையாட போகலாம் சரியா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, எனக்கும் அவங்களோட சேர்ந்து விளையாட ஆசைத்தான். ஆனா முன்பு போல என்னால் ஓடியாட முடியவில்லை, மூச்சு விடவும் கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க. சொல்லிட்டு அப்புறமேட்டு தோழிகளை வந்து அனுப்பிவிட்டு உள்ளே வராரு. ஸோ திருக்கழுக்குன்றம் அப்படின்ற ஊர்ல மாலை நேரத்துல அம்மா என் நண்பர்கள் விளையாட அழைக்கிறார்கள், நான் விளையாட போகட்டுமான்னு விளையாடிட்டு சீக்கிரம் வந்து விடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு அம்மா. சரிம்மா என்று சொல்லிட்டு நண்பர்களும் விளையாட தனது இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்றான். நண்பர்களுடன் சேர்ந்து விளையாட நேரம் போனதை தெரியவில்லை. வீட்டிற்கு புறப்பட்டான். நண்பர்களோடு விளையாடியதை மகிழ்வுடன் அசை போட்டுக்கொண்டே வீட்டை நோக்கி சென்றான். நேரமாகிவிட்டதே, பெற்றோர் கவலைப்படுவார்களே என்று சிந்தனையுடன் வாகத்தை ஓட்டினான். பெங்களூர்ல பார்த்தோம்னா உங்கள் மகளின் இதயம் நாளுக்கு நாள் வலுவிழந்து கொண்டே வருகிறது. இதய மாற்று அறுவை சிகிச்சை ஒன்றுதான் கடைசி நம்பிக்கை. அதற்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாரு. இந்த வழியிலாவது தன்னோட மகளின் இதயம் சரியாகி விடாதா அப்படின்ற ஏக்கத்தோடு படுக்கையில் இருக்கும் தம் ஆசை மகள் நிலை கண்டு பெற்றோர் உள்ளம் பதைத்தனர். கவலையோடு மகளின் படுக்கை அருகே அமர்ந்திருந்த பெற்றோர் தம்மை அறியாமல் உறங்கிவிட்டனர். திடீரென்று கண் விழித்தனர். தங்கள் மகள் அசைவற்று கிடப்பதைக் கண்டு அதிர்ந்தனர். உடனடியாக மருத்துவமனைக்கு சேர்த்தனர். திருக்கழுக்குன்றம் அப்படியே மாறி மாறி வருது கதை பார்க்கலாம். முன்னால் ஒரு சரக்குந்து சென்று கொண்டு இருந்தது. அதில் இருந்த கம்பிகள் வெளியே நீட்டிக்கொண்டு இருந்தன. அந்த கம்பியால் தடுக்கப்பட்டு தடுமாறி கீழே விழுந்தான் அவன். என்ன நடக்கிறது என்று உணரும் முன்பே மயக்கம் அடைந்தான். அருகில் இருந்தவர்கள் அவனை மருத்துவமனையில் சேர்த்தனர். ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் பெங்களூர்ல பெற்றோர் எதுவும் சொல்ல மறுக்கிறீர்களே, ஏதாவது சொல்லுங்க டாக்டர், எங்க மகள் பிழைக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்கும்போது
நிலைமையை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறீர்களே. உங்கள் மகளுக்கு உடனடியாக இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், இல்லை என்றால் உங்கள் மகளை காப்பாற்ற முடியாதுன்றாங்க. நெக்ஸ்ட், திருக்கழுக்குன்றம்ல அவனது இதயம் மட்டுமே துடித்துக் கொண்டிருந்தது, வேறெந்த அசைவும் இல்லை. சீராட்டி பாராட்டி வளர்த்த அன்பு மகனின் நிலை கண்டு பெற்றோர் கதறி துடித்தனர், செய்வதறியாது தவித்தனர். என்ன செய்வதென்று தெரியவில்லை. நீங்கள் இருவருமே மருத்துவர்கள், நிலைமையை புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். தலையில் கடுமையாக அடிபட்டிருக்கிறது, மூளை செயலிழந்து விட்டது. தீவிர சிகிச்சை அளித்தாலும் மூளை மீண்டும் செயல்படும் என்று சொல்ல முடியாது. இதயம் மட்டுமே இயங்குகிறது என்றார் மருத்துவர். டாக்டர், எங்கள் மகனின் நிலைமை எங்களுக்கு புரிகிறது. அவனை சாக விட மாட்டோம். எங்கள் இதயம் போன்ற அவனை இழக்க விரும்பவில்லை. நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பெங்களூர்ல பார்க்கும்போது, டாக்டர், எங்கள் மகளின் நிலைமை எங்களுக்கு புரிகிறது. அவளை சாக விட விரும்பவில்லை. எங்கள் இதயம் போன்று அவளை இழக்க மாட்டோம். நாங்கள் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டோம். எங்கள் இதயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எங்கள் மகளை காப்பாற்றுங்கள். இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம். எங்கள் மகளுக்கு வாழ்வு கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதை திருக்கழுக்குன்றம்ல மாத்துறாங்க. எங்கள் மகனின் இதயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அவன் இதயத்தை எடுத்து தேவைப்படும் யாருக்காவது பொருத்த நாங்கள் சம்மதிக்கின்றோம். தயவு செய்து உடனே செயலாற்றுங்கள். எங்கள் மகனுக்கு வாழ்வு கொடுங்கள். அவனை சாக விட மாட்டோம். இவன் வாழ்க்கையை நிறைவானதாக ஆக்குங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கதலுடன் மயங்கி விழுந்தனர் பெற்றோர். மருத்துவ குழுவினர் விரைவாக செயல்பட்டனர். அந்த இளைஞனின் இதயத்தை சிறுமிக்கு பொருத்தினர். இதயம் இடம் மாறி நிலைத்தது, துடித்தது. உறுப்பு கொடையின் உயிர்வினை அன்றுதான் உலகமே அறிந்தது, வியந்தது. மனித நேயத்தின் மகத்தான சாதனையாக தன் மகனின் துடிக்கும் இதயத்தை கொடையாக தந்த இக்கால வள்ளல்கள் தான் அசோகன், புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினர். ஸோ சிறுமிக்கு பொருத்தப்பட்ட இதயத்திற்குரிய அந்த இளைஞரின் பெயர் என்னன்னு பார்த்தோம்னா இதேந்திரன். பிறந்தபோது பெற்றோரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டதால் இதேந்திரன் என்று பெயரிடப்பட்டான். அவன் இறந்தபோது உலகத்தார் இதயங்களை எல்லாம் கொள்ளை கொண்டான். இதயம் கொடுத்து இதயங்களை வென்ற இதேந்திரனை இவ்வுலகம் என்றென்றும் நினைவில் கொள்ளும். இன்னைக்கு கண்ணு கலங்கிடுச்சு. ஸோ ஓகே, அந்த பெற்றோர்கள் யாருன்னு பார்க்கும்போது அசோகன், புஷ்பாஞ்சலி. அந்த இதயம் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா இதேந்திரன். ரொம்ப கஷ்டமா இருக்கு, முடியல. ஓகே, இலக்கணம். அணி இலக்கணம். எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களின் இயல்பு. நாம் நம்மை அணிகலன்களால் அழகுபடுத்திக் கொள்கிறோம். அதுபோல கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களின் அழகை சேர்க்கின்றனர். இதனை விளக்குவதான் பார்த்தோம்னா அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அணி, அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்னா அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள். கவிஞர் தமது கருத்துக்களை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணியாகும். ஸோ அந்த அணி ஒவ்வொன்றா விளக்குறாங்க. இயல்பு நவிற்சியணி அப்படின்னா ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அளவுடன் கூறுவது தான் இயல்பு நவிற்சியணி அப்படின்றாங்க. இதனை தன்மை நவிற்சியணி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னன்னு சொல்லலாம், இயல்பு நவிற்சியணிக்கு இன்னொரு பேர் என்ன, தன்மை நவிற்சியணி. உள்ளதை உள்ளபடி சொல்றது தான் இயல்பு நவிற்சியணி. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா இயங்குது வெள்ளை பசு, உடன் நண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நெக்ஸ்ட், நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்கிறது கன்றுக்குட்டி. ஸோ இது இயல்பாக தான் சொல்றாங்க. பட் இருந்தாலும் கேக் ரொம்பவே அழகா இருக்கு இல்லையா. ஸோ இது இயல்பு நவிற்சியணி அப்படின்னு சொல்றாங்க. இது எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா கவிமணி தேசிய விநாயகர். ஸோ லைன் கொடுத்து கேட்கலாம். இப்பாடலின் கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறுகிறார். அதனால இது இயல்பு நவிற்சியணி. இதே உயர்வு நவிற்சியணி அப்படின்னா ஒரு பொருளோட இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது தான் உயர்வு நவிற்சியணி. மிகைப்படுத்தி சொல்றது. ஸோ குளிர்ந்த நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தால் உன் தாத்தா. அதாவது ஒரு தாய் தாலாட்டு பாடுறாங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா சில் தண்ணியில குளிச்சா அப்படின்னா அந்த சில்லா இருக்குல்ல, அதனால வெந்நீர்ல குடிச்சா கருத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு ஆகாய கங்கையால உனக்கு அதோட அனல் உரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாதாள கங்கையை அழைச்சி உனக்கு குளிப்பாட்டினாங்க அப்படின்னு வரவழைச்சாரு உங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாலாட்டு பாடுறாங்க. ஸோ இது கேட்க நிஜமாவே அழகா தான் இருக்கு. ஆனா இது கொஞ்சம் இயல்பா சொல்லாம கொஞ்சம் அதை உயர்த்தி ஒரு சொல்றதுனால அது உயர்வு நவிற்சியணி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு தான் இது சொல்றாங்க. பின்வரும் பாடலை படித்து இதில் அமைந்துள்ள அணியை குறிப்பிடுங்க. 6 சக்கரம் 100 வண்டி, அழகான ரயில் வண்டி, மாடு கண்ணு இல்லாமத்தான் மாயமாத்தான் ஓடுது, உப்பு பாரம் ஏத்தும் வண்டி, உப்பிலிப்பாளையம் போகும் வண்டி. இது என்ன நவிற்சியணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எனக்கு ஐ திங்க் இது உயர்வு நவிற்சியணி தான் வரும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ கலைச்சொற்களை அறிவோம். மனிதநேயம் அப்படின்னா ஹியூமானிட்டி,
மனிதநேயம் ஹியூமனிட்டி, கருணை மெர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பரிசு நோபல் பிரைஸ், சரக்கு வந்து லாரி. அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஸோ 6th வந்து டோட்டலாகவே முடிச்சாச்சு. ஸோ இதில் வந்து திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு 2 3 கொடுத்தாங்க இல்லையா, அதில் வந்து முழுசாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது லைனாக 3 4 5வது அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 இப்போ 20 அந்த மாதிரி. இல்லை மொத்தமாக கொடுத்ததில் பார்த்தோம்னா 4 கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து 10 வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து படிக்கிறதுனால படிச்சுக்கோங்க. அதோட மீனிங் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த 25 இது வந்து கொடுத்துருப்பாங்க, அதிகாரம் கொடுத்து இதில் இருக்க திருக்குறள் படிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. அதில் வந்து இது வந்து அதில் வருது அப்படின்னு பார்த்து படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். 6ஆம் வகுப்பு இது பார்த்தோம்னா 9 இயல்கள் இதோட முடியுது. ஸோ 6 வந்து முடிச்சிட்டோம். இயல் 9 இதோட 6 வந்து நியூ புக் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஓல்டு புக் கொண்டு வந்து அதில் எது முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.